லண்டன் சவுத் ஹால். இங்கே வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்குதுங்க. அந்த கடையோட ஓனர் வந்து சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட எல்லாமே ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது, அதே சமயத்தில் ஆல்கஹாலும் இருக்குது. அதாவது சாராயம், மேல்நாட்டு சரக்குகள் எல்லாமே வச்சுருக்கிறாப்புல. அப்போது ஒரு ஒரு கஸ்டமர் வந்து யார் மேரா போத் கர்மி யார் குச் கரம் சீஸ் அப்படி பாடி கரமாக இருக்குது, ஏதாவது தண்டா கர்ணைக்கிலேயே அப்படின்னு சொல்லிட்டு சூசகமாக சொல்கிறார். அதாவது எனக்கு வந்து ஒரு மது பாட்டில் ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யோசனை பண்ணிவிட்டு, என்ன முசல்மான் ஆள் தாடி தொப்பி இப்படிலாம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி, அதுவும் ரம்லான் மாதமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ பக்கத்தில் இருந்த இன்னொரு கஸ்டமர் அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாப்புல, பாய் நீ வந்து முஸ்லீமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் முஸ்லீமு அப்படின்னு. என்ன முஸ்லீமாக இருந்துக்கிட்டு ரம்லான் மாதத்தில் போய் நீ வந்து இந்த மாதிரி ஃபாரின் சரக்கு அடிக்கலாமா, இது தவறு இல்லையா, விஸ்கி பிராந்தி இது மாதிரி ஐட்டங்கள்லாம் அடிக்கலாமா, இது வந்து தவறு இல்லையா, ரம்லான் அல்லாத மாதத்துலேயும் குடிக்கக்கூடாது, அதுலேயும் மேக்ஸிமம் ரம்லான் மாதத்தில் சுத்தமாக சாப்பிடக்கூடாது, நீ வந்து ரொம்ப ஓப்பனாக இப்போ வந்து கேட்டு வாங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உன்னுடைய நன்மைக்காக தான் நான் சொல்கிறேன். நான் நீ வந்து இறந்து போனது பிறகு உனக்கு கேள்வி கணக்குகள் கேட்கப்படும், மற்றவர்களை மாதிரி இல்லை. உனக்கு வந்து செப்பரேட்டாக நீ முஸ்லீமாக பிறந்து உனக்கு எல்லாமே நன்மை தீமைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருந்தோம், நீ வந்து அதை ஃபாலோ பண்ணலையே, அப்போது உனக்கு தண்டனை அதிகம் தானே அப்படின்னு அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே அந்த சீக்கிய ஷாப்கீப்பர் இதெல்லாம் பார்த்துட்டு, பாய் இப்போ நான் உனக்கு தர முடியாது, இந்த ரமலான் மாதமாக இருக்கிறதுனால உனக்கு நான் வந்து இதை நான் தரமாட்டேன், நீ வேறு ஒரு டயத்தில் வேணால் வந்து வாங்கிக்க, இப்போ நான் தரமாட்டேன், எனக்கு மனசு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். இது வந்து உண்மையிலேயே ஒரு மாற்று மதத்தவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் கூட சில முஸ்லீம்கள்ட்ட இருக்கிறதில்ல. சாதாரணமாக அதாவது தண்ணி அடிக்கிறது மற்ற மதத்துக்காரங்களுக்கு அது வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லி அவங்க மதத்தில் ஒன்றும் இல்லை, அதனால அவங்க வந்து யூஸ்வலாக வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு முஸ்லீம்களான நமக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. தமிழகத்துலேயும் வந்து டாஸ்மாக் கடைகளில் வந்து சர்வசாதாரணமாக வந்து முஸ்லீம்கள் போகிறத பார்க்குறோம், அங்கே வந்து சாப்பிட்றத பார்க்குறோம், அங்கேருந்து வெளியாகிறதையும் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். முக்கியமாக இந்த ரம்லான் மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த சாராயம் வாடையே இருக்கக்கூடாது. இந்த இப்போ விஜய் நடந்துக்கிட்ட அந்த இஃப்தார் பார்ட்டியில் கூட சில பேர் சாராயம் அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, மாற்று மதத்தவர்கள் வந்ததாக கூட நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு. நம்ம தான் திருந்திக்கணும். அடுத்து நம்ம ஆக்டர் விஜய் கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சி பற்றி நம்ம பேசுவோம். அதாவது இவர் வந்து துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கு முன்னாடியே பல படங்கள் எடுத்திருக்காரு. அதெல்லாம் வந்து தீவிரவாதிகள் முஸ்லீம்களை மாதிரி காமிச்சு அவர்களை வந்து ஏதோ சமூகத்தில் ரொம்ப மோசமான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த தாடி மீசையை வலிச்சுட்டு பைஜாமா போட்டுட்டு ஒரு இஸ்லாமிய தோற்றத்தில் இந்த தீவிரவாதியை காமிப்பார். அப்போது எல்லாரும் பல பிரச்சனைகள் பண்ணாங்க. அப்போ வந்து அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன சொன்னார்னாக்க, அது தவறு தான், அது மாதிரி எடுத்துடக்கூடாது, எடுத்து படமாக ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்குது, அதனால் அடுத்த படம் எடுக்கிறப்போ அதில் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக விஜய் நடித்து அதை வந்து சரி கட்டிடுவார் அப்படின்றார். எனக்கு அவர் சொன்ன அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ அவர் தொப்பி போட்டுக்கிட்டு துவா கேட்டுட்டு தொழுகையிலையும் அவர் ஈடுபட்டது எனக்கு வந்து இது ஒரு நடிப்பு. என்னங்க, ஒரு முஸ்லீம் மேலே உண்மையிலேயே அவர் வந்து இப்படிலாம் தொப்பி போட்டுக்கிட்டு நோன்பு கஞ்சி குடிச்சிக்கிட்டு தொழுகையெல்லாம் ஈடுபடணும்லாம் அவசியம் இல்லை. முஸ்லீம்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் அவர் சொன்னாக்கவே முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிகள் அல்ல அப்படிங்கிற வாய் திறந்து அவர் சொல்லி, நான் அது மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாவே போதும். இப்படி பண்ணால் ஆக்டிங் பண்ணிலாம் நீங்கள் வந்து ஓட்டு வாங்கணுன்னு அவசியமே இல்லை. ஓட்டை முஸ்லீம்கள் எப்போ போடுவாங்கனாக்க, நீங்கள் உண்மையிலேயே மனசார ஒரு முஸ்லீம்களை வந்து பார்த்து அதற்கு செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டிங்கனாக்க, முஸ்லீம்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து துவா கேட்கணும்,
இல்லை தொழுகையில் கலந்துக்கணும் அப்படின்லாம் எந்த முஸ்லீமும் எதிர்பார்க்கல. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. தொப்பி போட்டால் உடனே ஓட்டு விழுந்துடும். இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தொப்பி போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, முஸ்லீம்களுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? இப்போ திமுக வந்து 3% இடஒதுக்கீடு கொடுத்து உள் ஒதுக்கீட்டில் 3% நமக்கு கொடுத்ததுனால தான் முஸ்லீம்களோட ஓட்டு அப்படியே திரும்பிச்சு. முன்னாடி வந்து ஜெயலலிதா கிட்ட இருந்த அப்படியே முஸ்லீம் ஓட்டு அப்படியே மாறிச்சு. கோவை குண்டு வெடிப்பில் அப்படியே டிஎம்கேலேருந்து அப்படியே மாறிச்சு ஏடிஎம்கேக்கு. அதனால தான் கலைஞர் வந்து ஆட்சியை விட்டு இறங்கினார். அதுக்கடுத்தாப்புல ஜெயலலிதா வந்து சில விஷயங்கள் பண்ணப்போ அதுலேயும் கோபமடைஞ்சு திரும்பவும் கலைஞர் பக்கம் போனாங்க. இந்த 3% கொடுத்து இன்றைக்கி வந்து அரசு உத்தியோகங்களில் பல இடங்களில் முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய ஆளுமையை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து முஸ்லீம்களுடைய ஓட்டு அப்படியே டிஎம்கேக்கு இறங்காமல் இருக்குது ஒழிஞ்சு, இந்த அவர் வந்து முக ஸ்டாலின் வந்து நோன்பு கஞ்சி குடிக்கிறதுனாலையோ, இல்லை உதயநிதி இங்கே வந்துட்டு நோன்பு கஞ்சி குடிக்கிறதுனாலையோ அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். விஜயம்